ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போதே நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைச்சுதான் ஒரு 5 நிமிஷம் எனக்காக ஒதுக்க சொன்னேன். எத்தனையோ விஷயங்களுக்காகவும் எத்தனையோ செயல்களுக்காகவும் தேவையில்லாம மணிக்கணக்காக நேரத்தை ஒதுக்குகிற நீ, இந்த முருகப்பெருமான் எனக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குனீனா, இந்த 5 நிமிஷம்தான் உன் வாழ்க்கையை மிகப்பெரிய வெற்றிக்குரியதாக மாற்றப் போகுது. ஆமீன் செல்வமே. எப்ப பார்த்தாலும் தீய விஷயங்களிலும் தவறான சிந்தனைகளிலும் கெட்ட பழக்க வழக்கங்களிலும் பொழுதுபோக்குகளிலும் மட்டுமே நீ கவனம் செலுத்துறன்னு முழுவதுமாக நான் உன்னை குறை சொல்லவும் மாட்டேன். ஏன்னா நீ உன் வாழ்க்கைக்காக எவ்வளவோ யோசிக்கிற. ஆனா என்ன, யோசிக்கிறதோட நிறுத்திடுறியே தவிர எதையுமே செயல்படுத்துறதுக்கான பெரிய முயற்சிகள் எதையுமே நீ செய்ய மாட்ட. முயற்சி செய்யணும்னா ஒன்று நீ கஷ்டப்படணும்னு நான் சொல்ல வரல. கஷ்டப்படாமலேயே எல்லா விஷயங்களையும் நீ இஷ்டப்பட்டு ஆசையாக செய்யும்போது அது தானாகவே உன் வாழ்க்கையில நீ நினைச்ச காரியங்கள்ல உனக்கு வெற்றியை கொடுத்துரும். ஆனா எப்போதும் நீ முன்னேறுவதையும் உன் வாழ்க்கையில முயற்சி செய்வதையும் மற்றவங்க கிட்ட போய் சொல்ல வேணாம். ஏன்னா இந்த உலகத்துல யார் ஒருவர் முன்னேறினாலும் கூட இருக்கிறவங்க அதை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாக, தனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமையலையேன்னு எதிர்பார்த்து ஏங்கக்கூடியவர்களாக தான் இருக்காங்க என் செல்வமே. ஒருத்தர் முன்னேறதை பார்த்து மற்ற எல்லாரும் சந்தோஷப்படுற ஒரே இடம்னா அது வரிசையில நிற்கும் போது மட்டும்தான். ஏன்னா வரிசையில நிற்கும் போது தனக்கு முன்னால இருக்கிறவங்க முன்னேறி முன்னேறி சீக்கிரம் போனாதானே அவங்கவங்க நினைச்ச இடத்துல போய் நிற்க முடியும். மற்ற எல்லா இடத்திலும் மனிதர்கள் அடுத்தவன் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அதை பார்த்து ஏங்குபவர்களாக, ஏமாற்றம் அடைபவர்களாக, தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையலையே, தான் இப்படி வாழ முடியலையே நினைச்சு அவங்களுக்கே தெரியாம ஒரு பொறாமை எண்ணம் மனசுல உருவாயிடுது. நீ நல்லா இருந்தாலும் உனக்கும் இதே நிலைமைதான். நீ கூட ஒருபோதும் உன்னை விட நல்லா வாழ்றவங்களையும் வசதியா இருக்கிறவங்களையும் பார்த்து ஏங்காதே என் செல்வமே. வாழ்க்கையில ஏங்க ஆரம்பிச்சிட்டினா கடைசி வரைக்கும் ஏங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதாக போயிடும். அதே போல உன்னை விட நல்ல திறமைசாலியவும் நல்ல ஜெயிச்சவங்களையும் பார்த்து நீ வியந்து நிற்க கூடாது. ஏன்னா உன்னை போல அவங்களும் ஒரு மனிதர் தான். அவங்களால ஒரு விஷயம் முடிஞ்சிருக்குன்னா அது உன்னாலையும் நிச்சயமாக முடியுமென் செல்வமே. ஏன்னா இந்த உலகத்துல பிறக்கும் போது எல்லாரும் கையில எதையும் எடுத்துக்காம கையை திறந்து வச்சுக்கிட்டு விரிஞ்ச கையோட எதையுமே உடுத்த துணி கூட இல்லாம ஒரு சாதாரண பிறவியாக உயிராகத்தான் இந்த உலகத்துல வந்து விழுகிறாங்க. அதே போலதானே நீயும் வந்திருக்க. அவங்களால முடியுதுன்னா நிச்சயமாக உன்னாலையும் முடியும். இந்த உலகத்துல பிறக்கும் போதே பரம்பரையா காசு பணம் வச்சிருக்கவங்க கூட என்கிட்ட இருந்து எதையும் எடுத்துக்கிட்டு வரல. அவங்களே தன் சொந்த உழைப்பாலும் சுய சிந்தனையாலும் புத்திசாலித்தனத்தாலும் இந்த உலகத்துல சம்பாரிச்சு வாழ்றாங்கன்ற போது உன்னாலையும் எல்லாமே முடியும். ஆனா நீ நினைக்கிற வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீ என்ன முயற்சி செய்யணுங்கிறத மட்டும் நல்லா யோசிச்சுக்கோ. இந்த உலகத்துல நீ அடைய வேண்டிய இலக்குகளும் போக வேண்டிய பாதைகளும் நிறைய இருக்கு. எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு நீ பயணம் செய்ய தயாராயிட்டினா உனக்கான வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக உன்னை வந்து சேரும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன். நீ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா உன்னுடைய உதவியின் மதிப்பை புரியாதவர்களுக்கு நீ மறுபடியும் உதவி செய்யறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அல்லவா? நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் உதவி செஞ்சாலும் உன்னை தப்பாவே பார்க்கிற மனிதர்களுக்கு நீ உதவி செய்வதை விட சும்மா இருந்துடு. உன் வாழ்க்கையில உனக்கு இருக்கிற பிரச்சனைகளும் கஷ்டமும் எவ்வளவோ இருக்கும்போது இது எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக நீ யோசிக்காதே. முதல்ல உன் வாழ்க்கையில என்ன எதை எப்படி சரி செய்யணும்னு யோசி. பிரச்சனைகளின் மீது கவனம் செலுத்துவதை விட அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தீர்வுகளின் மீது கவனம் செலுத்து. ஒரு விஷயம் சரியாகணும்னா அதுக்காக நீ என்ன செய்யணும்னு யோசிக்கணுமே தவிர இந்த விஷயம் இப்படி தப்பா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு நடந்ததை பத்தியே புலம்பாதே. நடக்க வேண்டியதை பத்தி நீ யோசிக்கும் போது அதுக்காக நீ என்ன செய்யணும்ன்ற விஷயத்த நான் உன் கண்கள்ல காட்டுவேன். மனசுல எந்த வலியும் வேதனையும் இல்லாம சந்தோஷமா சிரிக்கக்கூடிய சிரிப்புக்கும் வேறு வழியே இல்லாம சமாளிச்சுக்கிட்டு சிரிக்கிற சிரிப்பிற்கும் 1000 அர்த்தங்கள் இருக்கிறதல்லவா?
நீ எப்போதும் மனசுல எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா சிரிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேனே தவிர, எல்லாத்தையும் மனசுல மறைச்சிக்கிட்டு வலிகளை சுமந்துக்கிட்டு வழி தேடும் பயணமாக உன் வாழ்க்கை இருப்பதை நான் விரும்ப மாட்டேன். உன் வாழ்க்கைக்கான வழியை காட்டுவதற்காக தான் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா, கொடையை எப்படி அவசரத்துக்கு தேடுவாங்களோ, மழையும் வெயிலும் வரும்போது மட்டுமே கொடையை தேடி உயரத்துல தூக்கி பிடிப்பார்களோ, அதே போல அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா உன்னை தேடி வந்து உன்னை உயரமா தூக்கி வச்சு பேசுவாங்க. தேவையில்லாத போது எப்படி குடையை சுருக்கி மூளையில போடுவாங்களோ, அதே போல அவர்களுக்கு எந்த காரியமும் உன் மூலமா ஆக வேண்டியது இல்லைன்னா, நீ இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்காம உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால மனிதர்கள் உன்னை எதிர்பார்த்தாலும் பார்க்கலைனாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. எப்போதும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்பது என் மேல மட்டுமே இருக்கட்டும். நீ எதிர்பார்ப்பதையும் ஏங்கி கேட்பதையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் தரதான் போறேன். உன் மனசு உடையும்படி, உன் மனசு கஷ்டப்படும்படி எந்த விஷயம் நடந்தாலும் நீ ஒருபோதும் மனம் தளராதே. அதுக்கு பதிலா உன் அப்பன் முருகன் என்னை நோக்கி வந்துவிடு என் செல்வமே. இந்த உலகத்துல உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் எல்லாம் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுப்பார்கள். ஆனா உன் அப்பன் முருகன் எப்பவுமே உனக்கான வலிமையை மட்டும்தான் கொடுப்பேன். உன் மனசுக்கு தைரியத்தையும் உன் உடலுக்கு வலிமையையும் மன வலிமையுமே கூட கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றி பெற வைக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக மனிதர்களை நம்புகிறாய்? எந்த மனிதரை நீ எப்போது நம்பினாலும் உனக்கு வலியும் ஏமாற்றமும் தான் என்றும். ஆனா இந்த முருகனை நீ எப்போது நம்பினாலும் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் தான் கிட்டும் என் செல்வமே. காரணம் இல்லாம நான் உன் வாழ்க்கையில உன்னை யாரையும் சந்திக்கும்படி செய்வதில்லை. நீ சந்திச்ச மனிதர்கள்ல பல பேரு உனக்கு நல்ல பலத்தை தரக்கூடியவர்களாக, உனக்கு அன்பையும் ஆதரவையும் தரக்கூடியவர்களா இருந்திருக்காங்க. சில பேரு வாழ்க்கையை நீ எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு முன்னுதாரணமா கெட்டது செய்யக்கூடியவர்களாக, உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஏமாற்றுக்காரர்களா, துரோகிகளா இருந்திருக்காங்க. இதையும் தாண்டி ஒரு சிலர் மட்டுமே உனக்கு உதவி செய்யறவங்களா, உனக்கு நல்லது நினைப்பவர்களாக உன் வாழ்க்கைக்கான வரமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிலரை மட்டும் உன் வாழ்க்கையில நீ எந்த சூழ்நிலையிலையும் விட்டு விலகிறாத. உனக்கு நல்லது நினைக்கிறவங்கெல்லாம் இந்த உலகத்துல கிடைக்கிறதே அபூர்வமா ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நல்லது செய்யக்கூடிய, நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் எப்போதுமே உன் கூட இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் அப்பன் முருகனும் உனக்கு துணையாக இருந்து உன் காலம் முழுவதுமே நீ நிம்மதியாக வாழ்வதற்கான உதவிகளை, வேலைகளை செய்ய போறேன். ஒரு மனிதன் சாகு வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறானா, அவன் தான் மனைவியும் மகனும் மகளும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உழைக்கிறான். அப்படிப்பட்ட அப்பா எல்லாருக்கும் அமைஞ்சிட மாட்டாங்க தானே. ஆனா உன்னை பெத்தவங்க உனக்கு எந்த குறையும் வைக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா உன்னை எந்த விதத்திலும் கஷ்டப்படாம வளர்த்து ஆளாக்கணுன்ற கனவு அவர்களுக்கு இருந்தது. அதுக்காக உனக்காக அவங்க எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்காங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நீ ஒருபோதும் அதை மறந்திடாதே. இந்த உலகத்துல உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பல பேரு உனக்கு தூக்கி விடுறது போல, உதவி செய்வது போல கை கொடுத்து உன் கையை தட்டி விட்டு கீழே தள்ளி விடுபவர்களாகத்தான் இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சுயநலம் கொண்ட ஏமாற்றுக்காரர்களுக்கு மத்தியில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உனக்கு நல்லது மட்டுமே யோசிச்ச உன்னை பெற்றவர்களையும் உன்னுடைய நல்ல நட்புகளையும் நீ தவற விட்டுறாத. உன் மனசுல இருக்கிற ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களும் சிந்தனைகளும் வலியும் வேதனைகளும் ஆசைகளும் கனவுகளும் எல்லாமே நான் அறிவேன். அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கறதுக்காகவும் உன் வாழ்க்கையில உன்னை வெற்றியாளனாக மாத்துறதுக்காகவும் தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். இனிமே உன் வாழ்க்கை இப்படியே இருந்துடாதான்னு நீ ஆசைப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாத்தி காட்டுறேன் செல்வமே. இதுவரைக்கும் உன் மனசுல வாழ்க்கை இப்படியே இருந்துடுமோன்ற பயம் இருந்துச்சு. ஆனா இப்போது அந்த பயத்தை தாண்டி இனி வாழ்க்கை இப்படியே இருக்கணும், நான் நல்லா நிம்மதியா சந்தோஷமா என் குடும்பத்தோட இப்படியே வாழணும்னு நீ யோசிக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் அழகாக மாத்த போறேன். வாழ்க்கைனா சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா எந்த பிரச்சனையும் நிரந்தரம் கிடையாதுங்கிறத நீ தான் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில சில எல்லைகள் இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் நீ அதை நம்பிக்கையோட எதிர்கொள்ளும் போது
எல்லாத்தையும் சமாளித்து உன்னால் சாதிக்க முடியும். மகிழ்ச்சிங்கிறது உன் கைகளில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அல்லது பிரச்சனைகளை தூக்கி ஒரு ஓரமாக குப்பையில் போட்டுட்டு எப்போதுமே சிரிச்ச முகத்தோட மகிழ்ச்சியோட இருக்க பழகு. நீ சிரிக்கும்போது 4 பேர் உன் கூட சேர்ந்து சிரிப்பாங்க. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப ஜாலியானது. ஆனால் நீ அழுகும்போது தனியாகத்தான் அழுகணும். உனக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைனா எங்கே நீ ஏதாவது வந்து கையேந்தி நின்றுவியோ உதவி கேட்டு நின்றுவியோன்னு பயந்துக்கிட்டு இந்த உலகம் உன்னை விட்டு விலகி ஓடக்கூடிய போலியான உலகமாக தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்கும்போது ஜாலியாக கூட வந்து நிற்கிற உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் நீ கஷ்டப்படும் போது அவங்க போலியானவர்கள் பொய்யானவர்கள் என்பதை நிரூபிக்கும் விதமாக உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் நீ அதை பெருசாக நினைக்கக்கூடாது என் செல்வமே. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையும் வரும்போது மனிதர்களும் இவ்வளவு மோசமாக நடந்துக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாம இதுதான் யதார்த்தம், இதுதான் உலகம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்போவுமே உன் முகத்தை அழகாக்கக்கூடிய பூவாக சிரிப்பு இருக்கு. அப்படிப்பட்ட சிரிப்பை உன் முகத்தில் நீ பொன்னகையாக அணிஞ்சுக்கணும். அதே போல உறவுகள் என்றாலே தப்பும் தவறும் செய்யக்கூடியவர்கள் தான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க தயாராக இரு. உன்னை அழகாக்கக்கூடிய இந்த புன்னகை உன் மனசுல இருக்கும்போது அது உன்னை இன்னும் உறுதியாக்கும். நீ நம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செய்யும் போது உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிவிடும் என் செல்வமே. உன் முகத்துல வயசாகி போய் சுருக்கம் விழுகலாம். கட்டுக்கோப்பான உன் உடல் தளர்ந்து போய் தோலெல்லாம் சுருங்கி போகலாம். எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கான வசதிகளை கொடுப்பதற்கும் உன் வாழ்க்கையை நல்லா வாழும்படி செய்வதற்கும் உன் அப்பன் முருகன் தயாராகவே இருக்கேன். உன் மனசளவில் நீ அழகா இருக்கும்போது இந்த உடல் அழகை நான் பெருசா பார்க்க மாட்டேன் என் செல்வமே. உன் மனசும் உன்னுடைய புத்தியும் அழகாக நல்ல செயல்களை செய்யக்கூடியதாக நல்லதை நினைக்கக்கூடியதாக இருக்கும்போது இந்த உடலும் நிச்சயமாக அழகு பெறும். உன் வாழ்நாள் முழுவதும் நீ அழகான அற்புதமான பிள்ளையாக வாழும்படி உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போது விவரம் தெரிஞ்ச பிறகு விவரம் தெரியாத வயசுல சின்ன வயசுல வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் சொர்க்கம்னு நீ அடிக்கடி நினைக்கிறத நான் பார்க்குறேன். எல்லா வாரத்தையும் உன்னை பெற்றவங்க சுமந்துக்கிட்டு உனக்கு எந்த கஷ்டமும் தெரியாத அளவுக்கு உன்னை நல்லா வளர்த்துட்டாங்க. அப்படிப்பட்ட சொர்க்க வாழ்க்கையை இப்போது மறுபடியும் இந்த நிகழ்காலத்திலும் இனி வரும் காலங்களிலும் நான் உனக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். அதாவது இனிமே உன் மனசுல எந்த கஷ்டமும் கவலையும் இல்லாம உன் மன பாரத்தை எல்லாம் நான் ஏந்தி கொள்ள போகிறேன். நீ எப்போதும் நிம்மதியாக இருக்கணும்.